ஹலோ விவோஸ், ஈரான் நாட்டினுடைய 8வது அதிபராக இருக்கக்கூடியவர் தாங்க இப்ராஹிம் ரைசி. 63 வயதான இவர் 2021 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மொத்தமாக பதிவாகின 28.9 பில்லியன் வாக்குகளில் சுமார் 62% வாக்குகளில் பெற்று இவர் வெற்றி பெற்றார். முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நீதித்துறையில் மிக முக்கிய பணியை ஆற்றிட்டு இருந்தவர் தாங்க. இருந்தாலுமே கூட தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று ஈரான் நாட்டுக்கு அதிபராக இருக்காரு. தற்போது இவருடைய படுகொலை தாங்க ரொம்பவே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஈரான் அதிபர் ரைசியை படுகொலை செய்திருக்காங்களா இஸ்ரேல், அல்லது இவருக்காக நடந்தது விபத்தா அப்படின்றத பற்றின ஆய்வுகள் தான் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரைசி எப்போதுமே நண்பராகவே இருந்துட்டு இருக்காரு. அப்படி நண்பராக இருந்த இவர் எப்படி திடீரென கொடூர எதிரியாக மாறினார் அப்படின்றத பற்றின ஒரு கேள்விதாங்க அனைத்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையுமே காணப்பட்டுட்டு இருக்கு. தற்போது ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி ரைசியினுடைய மரணம் குறித்த ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரைசியின் மரணம் விபத்தால் நிகழ்ந்ததா அல்லது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு படுகொலையா அப்படின்ற சந்தேகம், விவாதங்கள் போன்றவை எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. ஈரான் அதிபர் ரைசினுடைய மரணம் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசைத்தின் திட்டமிட்ட படுகொலை என்கிற வாதங்களும் தான் இப்போ தற்போது முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய முன் விரோதம் காரணமாக இது ஒரு கொலையாக தான் திட்டமிட்டு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே இருக்கக்கூடிய உக்கிரமான மோதல்கள் பார்த்திங்கன்னா 3வது உலகப்போரை நோக்கி சர்வதேச நாடுகளை இழுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. 3வது உலகப்போர் எப்போது வெடிக்குமோ அப்படின்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் ஈரான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசின் மரணம் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய அதிர்ச்சியை தாங்க ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலுமே கூட அதிபர் இப்ராஹிமோட ரைசினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத பற்றிய ஒரு காரணம் இன்னும் யாருக்கும் தெரியாததுனால மரணமா விபத்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா அல்லது திட்டமிட்ட படுகொலையா சதியா அப்படின்ற அளவுக்கு விவாதம் உக்கிரமாயிருக்கே தவிர இன்னுமே அதற்கான விடை அப்படிங்கிறது சரியாக தெரியல. குறிப்பாக ஈரானுடைய முதன்மை எதிரியாக இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாத் மீதான அத்தனை சந்தேக கண்களும் திரும்பி இருக்குங்க. அப்படி என்னதான் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1948 தாங்க இஸ்ரேல் என்ற நாடே உருவானுச்சு. அப்போ ஈரானில் பல்கவி வம்சத்தை சேர்ந்த ஷா குடும்பம் அரசாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது தான் ஈரான் நாடு பாலஸ்தீனம் பக்கம் நின்றது. ஆனாலும் இஸ்ரேலை எகிப்து ஆதரித்த உடனே ஈரானும் இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களையும் சொல்லப்போனால் இஸ்ரேலை அங்கீகரித்தது உலகினுடைய 2வது நாடாக காணப்படக்கூடியது தாங்க ஈரான், அப்படிதான் சொல்லணும். சொல்லப்போனால் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு நட்பு நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஈரான் நாடு இஸ்ரேலுக்கு முக்கியத்துவமும் கொடுத்தாங்க, ஆதரவும் கொடுத்தாங்க, அங்கீகாரத்தையும் கொடுத்தாங்க. இதற்கு இடையில் நிறைய புரட்சிகளானது நடைபெற்றதுங்க. ஈரானில் பார்த்தீங்கன்னா 1979 நடைபெற்ற புரட்சியானது இஸ்ரேலுக்கு இடையான உறவுகளில் ஷா ஆட்சி காலம் வரைக்கும் எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் தாங்க இருந்துட்டு இருந்தது. ஆனால் 1979க்கு பிறகு ஈரானில் மத அடிப்படையிலான புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய மதகுரு கொமேனி நடத்திய புரட்சி ஒட்டுமொத்த ஷா வம்சத்தை ஆட்சியை தூக்கி அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அன்னையிலிருந்து ஈரான் முழுவதுமான மதம் சார்ந்த இஸ்லாமிய குடியரசு நாடாக உருமாறியது தாங்க ஒரு முக்கியமான காரணம். அதாவது இது போல மதம் சார்ந்த இஸ்லாமிய குடியரசு நாடாக மாறினதுக்கு பின்னாடி தான் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட ஈரானினுடைய பிரதான எதிரி நாடுகளாக மாறிட்டாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு நாடுகள்லையும் நடக்கக்கூடிய புரட்சி தாங்க அந்த நாடுகளுடைய வளர்ச்சியை வெளிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈரான் செய்திருக்கக்கூடிய இந்த புரட்சி தான் மத ரீதியான ஒரு வேற்றுமையை உருவாக்குனுச்சு. நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய நட்புறவை வீணாக்கினது கூட ஈரானில் நடந்த புரட்சி தான் காரணமாக இருந்திருக்கு. 1979 ஈரானில் உருவெடுத்த கொமேனகா தலைமையிலான அரசாங்கம் இஸ்ரேல் உறவை முறிச்சுக்கிடுச்சு. இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன தனி நாட்டையை உருவாக்குறதுல ஈரான் படுமுனைப்பு காட்டினாங்க. ஆனால் பாலஸ்தீன விடுதலை போரில் ஈரான் தலைவர்களே பங்கேற்றாங்க. இதனால் இஸ்ரேல் தான் ஈரானுடைய முக்கியமான முதல் எதிரியாக போனாங்க. ஆனால் ஈராக்கை தான் இஸ்ரேல் தன்னுடைய முதல் எதிரியாக்கி கொண்டது அப்படின்னு கூட சொல்லப்படுது. 1990களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயங்கரவாதம் அப்படின்ற பெயரில் அதிவேகமாக உச்சரிக்கப்பட்டதுங்க. அதாவது ஹில்புல்லா என்ற அமைப்பு பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமே ஈரானாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
மெலபானிய மையம் கொண்டிருக்கக்கூடிய ஹில்ஃபுல் தான் பாலத்தீவினுடைய ஹமாஸ் இயக்கத்தோடு இப்போதும் வந்து இணைந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஹமாஸ் மீது கை வச்சோம் அப்படின்னா ஹில்ஃபுல்லா கொதித்தெழும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். இந்த ஹில்ஃபுல்லா மீது தாக்குதல் நடத்தினாங்களாம் ஈரானுடைய உக்கிர போரை நடத்தும் அப்படின்னும், ஈரான் ஏமனில் ஹவுதி இயக்கம் மீது யாரேனும் தாக்குதல் நடத்தினாலுமே கூட ஈரானுடைய படை வலிமையை வந்து காட்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்படியான ஒரு நெருக்கடியான கட்டமைப்பில் தான் கடந்த 20 மற்றும் 30 ஆண்டுகளாகவே ஈரான் வந்து மெலபானியன், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளோட உருவாக்கப்பட்டிருக்கு. அத்தனை விதமான ஆயுத குழுக்களுமே சோகால்ட் பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வாரி கொடுத்து வள்ளல் தேசம் தாங்க இந்த ஈரான். இப்படி இஸ்ரேலும் ஈரானும் நேரடி போர்களில் ஈடுபடாம நிழல் குழுக்கள் பயங்கரவாத இயக்கங்கள் மூலமா பகையை வந்து தீர்த்து கொள்ள பல படுகொலைகளை வந்து அரங்கேற்றினாங்க. இது போல அவங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அத்தனை கைகளும் இஸ்ரேலில் தான் காரணமாக குற்றச்சாட்டினாங்க. அதாவது இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டின ஈரான் இந்த யுத்தம் செங்கடலில் இருதரப்பு மாறி மாறி கப்பல்களை தாக்குவதாகவும் நீண்டிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிழல் யுத்தங்களில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், அதாவது பாலஸ்தீனத்தின் கசா மீதான இஸ்ரேலினுடைய 2023ஆம் ஆண்டு யுத்தம் ஈரான் இஸ்ரேல் இடையேயான வெளிப்படையான யுத்தத்துக்கு 3வது உலக போருக்குமானமான உறவு பாதையாகவும் இருந்துச்சுங்க. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து தான் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே இருக்கக்கூடிய யுத்தம் வந்து பகிரங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுட்டே தாங்க இருந்தது. அந்த வகையில் பாதிப்படைந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம், நிறைய நாடுகளை வந்து குறிக்கலாம். சிரியா தலைநகர் டமாஸ்கலில் ஈரான் தூரகம் மீது இஸ்ரேல் வந்து தாக்கினாங்க. இங்கிருந்து ஈரான் இடையே நேரடியான ஒரு தாக்கமானது ஏற்பட்டது. நேரடியாக யுத்தமானது வெடிக்கும் பொழுது டமாஸ்கின் ஈரான் தூரகம் மீதான தாக்குதலில் மூத்த இராணுவ தளபதி ஜாஹவுதி உள்ளிட்ட 13 பேர் வந்து படுகொலை வந்து செய்தாங்க. ஈரான் பெரும் கோபம் எடுத்து தன்னுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க் நாடுகள் மூலமாக இஸ்ரேலை வந்து கதிகலங்க வச்சுட்டாங்க. அதாவது ஈரானுடைய நட்பு சக்திகள் நெட்வொர்க் நாடுகள் இஸ்ரேல் மீது சரமாரிய தாக்குதல் எல்லாம் நடத்தினாங்க. அதாவது தாக்குதல் அப்படிங்கிறது நடத்திக்கிட்டே தாங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் தற்போது 3வது உலக போரை நீக்கி சர்வதேசத்தை வந்து இழுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமாகவும் பார்க்குறாங்க. இஸ்ரேலினுடைய மொசாத் தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. இந்த யுத்தத்தில் சூழ்நிலையில் தான் இப்போது ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. அவரது எரிந்த உடல் மட்டுமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய உடல் விபத்தால் எரிந்து இருக்கிறது அப்படின்னு தான். ஆனால் பொதுவாகவே ரைசினுடைய மரணம் ஒரு விபத்து அப்படின்னு யாருமே வந்து நம்பலைங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளோ போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஈரானுடைய அதிபர் வந்து தற்போது ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்திருக்கார் அப்படிங்கிறத யாராலுமே வந்து ஒத்துக்க முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடு தான் காரணமாக இருக்குமா அப்படின்ற எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. அத்தனை பார்வைகளுமே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்தின் நாசாகரா சதி திட்டம் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து வலிமையாக வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியாகாதுங்க. சொல்லப்போனால் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இஸ்ரேல் வந்து பங்கேற்பு இருக்கும் அப்படின்ற முக்கியத்துவமான ஆணித்தனமான ஒரு காரணத்தினால தான் ஈரான் வந்து இஸ்ரேல் தான் காரணமாக இருக்குமோ, இஸ்ரேல் வந்து சதி பண்ணி தான் அதிபரை வந்து படுகொலை செய்திருக்காங்களோ அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போரின் மூலமாக ஈரான் அதிபர் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு காரணம் இஸ்ரேலாக தான் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க, குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் போர் விபத்துக்களை பற்றி உங்களுக்கு ஏதோ அனுபவங்கள் எல்லாம் இருக்கா, எதுவும் உங்களுக்கு தகவல்கள் தெரியுமா அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து இஸ்ரேல் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் இஸ்ரேல் அப்படின்றத மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குங்க. இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். 63 வயதான ஈரான் நாட்டினுடைய 8வது அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசியை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இவரை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க.